திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டம் போடுறாங்க. கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் திருமாவளவன் இருக்காரு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, முதலமைச்சரும் இருக்காரு. வேட்பாளர்கள் பேரை சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களுடைய வேட்பாளரை சொல்லும் போது அந்த தொகுதியில் இருந்து அவங்க எந்திரிச்சு நின்று சும்மா ஒரு மரியாதையா நான் தான் சொல்றாங்க. அமைச்சர் கூட எந்திரிச்சு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட எந்திரிச்சு நின்னார். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பேரை சொல்லும் போது அவங்க கண்டுக்கவே இல்லை. யாரு திருமாவளவன் சொல்லும் போது பிரேமலதா விஜயகாந்த் கண்டுக்கல. அதே முதலமைச்சர் பிரேமலதா விஜயகாந்த் பேரை சொல்லும் போது உடனே எழுந்திருச்சு நின்று. இது எப்படி எடுத்துக்கிறது? இது நான் எந்த கருத்துமே சொல்லல. ஒருத்தர் உங்க பேரை சொல்றாரு, அதே நிகழ்வு தான், ஆனா நீங்க அது எழுந்திருக்கல. அதே முதலமைச்சர் சொல்றாரு நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இது என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த வேட்பாளர்கள் அறிமுகம் இருக்கும் இல்லையா, எல்லாரும் நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஆமா, யாரும் உட்கார மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். உடனே இப்ப நீங்க திருமாவர்கள்கிட்ட போய் கேளுங்களேன், என்னங்க நீங்க சொல்லும் போது அவங்க எழுந்துக்கல, முதலமைச்சர் சொல்லும் போது மட்டும் எழுந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்க ஜாதி சாயம் பூசி எங்கள் கூட்டணியிலே குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். அந்த நேரத்துல இந்த மாதிரி கேப்டன் அவர்களது அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேப்டன் பத்தின நினைவுகளில் மூழ்கி இருக்கலாம், அதனால எழுந்துக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்காது. இதுக்கெல்லாம் நீங்க ஜாதி சாயம் பூசி சண்டை மூட்ட விரும்புவதுன்றது சரியில்லை. இப்படி கூட யாராவது ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க திருமா அவர்கள் சொல்லும் போது மந்திரி அவர்கள் கூட எழுந்திருந்தார். கரெக்ட். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்திருந்து இந்த மாதிரி இந்த குறிஞ்சிப்பாடி வேட்பாளர் போது அவர் கை கூப்பின்னு நிக்கிறாரு. சரி, மந்திரி எந்திரி அப்படின்னு நம்ம தமாஷா சொல்லுவோம், அதனால எந்திரிச்சார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இவங்க யாருங்க சொல்லுங்க. 10 சீட்டு வாங்கினவங்க, அவர் 8 சீட்டு தானே. 10 பெருசா 8 பெருசா? 10 தான் பெருசு. அவ்வளவுதான்.